வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு. மேலும் இது எப்போதும் மிக முக்கியமான தலைப்பாக இருக்கும். நாம் வெவ்வேறு வகையான ஒரு கட்டத்தை கடந்து செல்கிறோம். தலைப்புகளின் பெயர் தைரியம், உறுதிப்பாடு, அனைத்து நடைமுறை தன்மையுடனும். ஆனால் நான் தலைப்புக்கு வருவதற்கு முன்பு சிலவற்றை பற்றி பேசுகிறேன். மேன்கைண்ட் வரலாறு. மேன்கைண்ட் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? மேன்கைண்ட் எப்போதுமே ஒரு பாட்டம் கம்பெனியாக கருதப்படுகிறது. ஏன் பாட்டம் ஆஃப் த கம்பெனின்னு சொல்கிறோம்? ஏன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத போது, ரிசோர்ஸ் இல்லாத போது, பணம் இல்லாத போது, பெயர் இல்லாத போது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அதிகபட்சமாக இருந்திருக்காது. அப்போது நாம் பேசிக்கலாகவே விரும்புவோம், ஒரு வித்தியாசமாக யோசிக்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால் தான் யோசித்தேன். எதை நாம் வித்தியாசமாக செய்தாலும் அது நன்றாக இருக்கும். நான் வித்தியாசமாக என்ன செய்தேன் என்றால், பிரைஸ் குறைவாக வைத்தோம், காம்பினேஷனை கொண்டு வந்தோம். அதை விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாட்டம் ஆஃப் அப்ரோச். சிறிய நகரத்திலிருந்து பெரிய நகரத்துக்கு சென்றோம். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மக்கள் இதை யோசிக்கவே இல்லை. பாட்டம் ஆஃப் அப்ரோச் என்றால் என்ன? இது மிகவும் ஃபோக்கஸான அப்ரோச். அதாவது இதோட அர்த்தம் என்னவென்றால், முதலில் நாங்கள் வெஸ்டர்ன் யூபியில் லான்ச் செய்தோம், பிறகு சென்ட்ரல் யூபியில் லான்ச் செய்தோம், பிறகு ஈஸ்டர்ன் யூபியில் லான்ச் செய்தோம், பிறகு ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இவ்வாறாக மெல்ல மெல்ல இப்படியாக நேபரிங் ஸ்டேட்டிலும் நாங்கள் லான்ச் செய்தோம். மேலும் முயற்சி என்ன செய்தோம் என்றால், நாங்கள் எங்களுடைய நபர்களே, அதாவது சிறிதளவு மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது, அவர்களுக்காகவும் ப்ரமோஷன் கொடுத்தோம் கூடவே. இதுதான் முதல் முறை. மிகவும் அதிகமான இடங்களில் நீங்கள் இன்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது 28 டிவிஷன்ஸ் பற்றி மேன்கைண்ட் உடையது. சில ஸ்டேட்டில் இன்று கூட சில டிவிஷன்ஸ் லான்ச் ஆகியுள்ளது. மேன்கைண்டை பார்த்தால், நாங்கள் ஸ்டார்ட் செய்த போது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு கூட எங்களால் உறுதியாக எதையும் சொல்ல முடியவில்லை. 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி தோன்றியது, எங்களுடைய முக்கியமான நபர்கள் மெச்சூர் ஆகிவிட்டார்கள், அவர்களுக்கும் சான்ஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். நாங்கள் ஆரம்பத்தில் ப்ராமிஸ் செய்தோம், எங்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவை ப்ரொமோட் செய்வோம் என்று. அவர்கள் ஃபியூச்சர் மேனேஜர்களாக இருப்பார்கள் என்றும். அப்போது டிஸ்கவரி டிவிஷனை லான்ச் செய்தோம். பெரும்பாலான மாநிலங்களில் மேன்கைண்ட் லான்ச் ஆகவில்லை. அப்போதும் நாங்கள் டிஸ்கவரியை லான்ச் செய்தோம். ஆஃபீஸ் ஜேர்னிக்கு பிறகு ஒரு 4-5 ஆண்டுகள் ஆனது. ஆனால் லான்ச் ஆன பிறகும் கூட டிஸ்கவரி இப்போதும் முழு இந்தியாவிலும் லான்ச் ஆகவில்லை. நாங்கள் லைஃப் ஸ்டைலை லான்ச் செய்தோம், ஃபியூச்சரையும் லான்ச் செய்தோம். இவ்வாறாக ஒவ்வொன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் இந்த விஷயத்தை வைத்து நாங்கள் இந்தியாவில் லான்ச் செய்யவில்லை. அதாவது முதலாவது டிவிஷன் லான்ச் ஆகட்டும், பிறகு இரண்டாவது பற்றி பார்ப்போம் என்று நாங்கள் இதை வைத்து செய்தோம். மக்கள் நலன் கருதி செய்தோம். நமது உறுப்பினர்கள் மெச்சூர் ஆகிவிட்டார்கள், அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டும், அவர்களை ப்ரொமோட் செய்ய வேண்டும். மேன்கைண்ட் பெயரை போலவே மக்களின் நலனுக்காகவே வேலை செய்கிறது. நாங்கள் வெறும் சொந்த நபர்களையே ப்ரொமோட் செய்தோம். இது பேசிக்கலாக ஒன் தாட். இது மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னொரு தாட் மக்களுக்கு தெரியாது. இன்னொரு தாட்டை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு ரிமைண்டர் வடிவத்தில். கம்பெனி ஸ்டார்ட் செய்கிறோம், நம்மளிடம் ரிசோர்ஸ் எதுவும் இருக்காது, எல்லாவற்றையும் சுயமாக செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு ஃபவுண்டராக, அது மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, சேல்ஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அது ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, எல்லாம் சுயமாக செய்ய வேண்டும். ஸ்லோலி கிராஜுவலி நாங்கள் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கினோம். அதாவது ட்ரைனிங்காக டிபார்ட்மெண்ட் இருக்க வேண்டும், மார்க்கெட்டிங்காக டிபார்ட்மெண்ட் இருக்க வேண்டும், சேல்ஸும் இருந்தது, ஃபேக்ட்ரிஸ் உருவானது. ஃபேக்ட்ரி உருவானதுக்கு அப்புறம் பிறகு QC இருக்கும், QA இருக்கும், மெடிக்கல் அஃபேரும் இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும், R&Dயும் இருக்கும், அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். புதிய ப்ராடக்ட்காக அதுக்கான வேலையும் இருக்கும். புதிய ப்ராடக்டை ரிசர்ச் செய்ய வேண்டியதும் இருக்கும். ரைட்? CMEs என்றால் என்ன, ஆட்போர்ட்ஸ் என்றால் என்ன? மெல்ல மெல்ல நாங்கள் இதை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய வேண்டும், எப்படி எல்லாவற்றையும் கற்க வேண்டும். நாங்கள் எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் என்றால், எதை கற்றோமோ அதை கற்பிப்போம், மேலும் அதே நேரத்தில் செய்வோம். எக்ஸிகியூஷன் மிகவும் ஃபாஸ்டாக இருந்தது. ட்ரீம் என்னவாக இருந்தது என்றால், டாப் மோஸ்ட் கம்பெனியாக வேண்டும். அதாவது ட்ரீம் இந்தியாஸ் நம்பர் 1 கம்பெனியாக வேண்டும் என்று இருந்தது. ஆனால் இதில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தது. அதாவது எப்படி இந்த ஜேர்னியை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை பார்த்தோமோ அதை நாங்கள் செய்தோம். முக்கியமாக லேர்ன் செய்தோம், எக்ஸிக்யூட் செய்தோம். மேலும் இரண்டாவது பக்கம் டாப் டவுன் அப்ரோச்சை பார்த்தால், அதில் என்ன ஆகும் என்றால், சிலர் வருவார்கள் வித் எக்ஸ்பீரியன்ஸ், சம்படி பெடிகிரியுடன் வருவார்கள், அவர்கள் ஸ்டார்ட் செய்வார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் முன்பாகவே யோசித்திருப்பார்கள். இது மெடிக்கல், இந்த ட்ரைனிங், இத்தனை பேர் வருவார்கள், இவர்கள் HR-ஆக இருப்பார்கள், இவர்கள் மார்க்கெட்டிங், இவர்கள் சேல்ஸ், இவர் எக்ஸ்பர்ட்ஸ். மேலும் இவ்வாறாக
இந்த டிவிஷன் இவராக லான்ச் ஆகும். இதில் வெறும் கார்டியாலஜி மட்டும் இருப்பார்கள், இதில் வெறும் டயபெட்டாலஜி மட்டும், இதில் வெறும் டெர்மா இருப்பார்கள். இவராக இதை நாங்கள் லான்ச் செய்தோம். இந்த டிவிஷனும் லான்ச் செய்யப்பட்டது. எங்களுடைய அப்ரோச் வேறு விதமாக இருந்தது. மேலும் பாட்டம் அப்ரோச்சுக்கு என்று தனியாக நிறைய பிளஸ் சைட்ஸ் இருக்கும். அது உங்களை ஹம்பிளாக வைத்திருக்கும், வெரி கிரவுண்டடாக இருக்கும். நீங்கள் டச்சில் இருப்பீர்கள், நீங்கள் மக்கள் சொல்வதை கேட்பீர்கள். எல்லாமே எதை வைத்து நாம் கணக்கிட வேண்டும் என்றால் ஃபீல்ட் சைடில் இருந்து வரும் இன்ஃபர்மேஷனை வைத்து. இதனால் சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும், அதாவது சில மோசமான எஃபெக்ட்ஸ் இருக்கும். நமக்கு தெரியாது உலகம் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்று. நமக்கு மற்ற டார்க் பிளேஸ் பற்றி தெரிய வாய்ப்பு இருக்காது. இது பிராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. நாங்கள் யோசித்திருந்தோம் முன்பு மேன்கைண்ட் எதை செய்தாலும் அது பெஸ்டாக இருக்கும் என்று. மேன்கைண்டை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்று. இது சாத்தியம் கிடையாது. பலவிதமான கம்பெனிஸ் வெவ்வேறு இடங்களில் மிக சிறப்பாக செய்கின்றன. நாங்கள் 2018-19 வரை அவர்களிடமிருந்து கற்காமலேயே இருந்தோம். பிறகு ஒரு நேரம் வந்தது, நாங்கள் எங்களுடைய மேன்கைண்ட் ஸ்பெஷல் டீமை லான்ச் செய்தோம் மும்பையில். மக்கள் வெளியிலிருந்து வந்தார்கள். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேயும் கிரியேட் ஆனது, டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் லான்ச் ஆனது. With the top down approach, we are very successful. மேலும் அந்த டிவிஷன்களும் 25% growth-ஐ சந்தித்துள்ளது இப்போதும் கூட. நான் இதை சொல்லவில்லை, பேஸ் பெரிதானதும் 25 30 மாறும். பட் அவர்கள் நல்ல வளர்ச்சி அடைந்தார்கள். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. அப்படியும் சொல்ல வாய்ப்பில்லை. அதாவது அவர்களிடம் குறை இல்லை என்று கூற முடியாது. இருக்கும், எங்களுக்கு தெரியும் என்ன குறை என்றும். வெவ்வேறான இடங்கள், அதிகப்படியான தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகில் பெர்ஃபெக்ட் என்று எதையும் கூற முடியாது. அதாவது நம்மால் உருவாக்க முடியும் யுனிக்காக ஒரு ஃபார்முலா, யுனிக் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம், டாப் டவுன் மேலும் பாட்டம் அப்ரோச். இது இரண்டும் இணைந்தவாறு இதை மர்ஜ் செய்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனை உருவாக்க முடியும். அதுதான் மேன்கைண்ட். We are on that journey now. சைடு எஃபெக்ட், அதாவது பேட் எஃபெக்ட் என்று சொன்னால் பேசிக்கலாக அது என்னவென்றால் எல்லா டிவிஷன்ஸ்களிலும், அதாவது ஒன்றை ஒன்று கலந்து கொள்ளாமல் இருப்பது. நான் சொன்னால் ஒரு 15-20 டிவிஷன்ஸ் இருக்கிறது. 28 டிவிஷன்ஸ் மேன்கைண்டுடையது. அவர்கள் பேசிக்கொள்கிறார்களா? ப்ராப்ளம் என்னவென்றால் பேசிக்கொள்வதில்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொரு ப்ராப்ளம் என்னவென்றால் சில டிவிஷன்ஸ்குள்ளே there are certain very good active teams, very good. இன்னொரு டிவிஷன்ஸ்குள்ளே மிக அருமையான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது. ஆனால் இது எப்போதும் ஆகவில்லை. அதற்குள் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து, அதாவது ஃப்ரெண்ட் ஆகி ஒன்றோடு இணைந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அதாவது ஒரு உதாரணத்திற்கு, சில டாக்டர்கள் கார்டியாலஜிஸ்ட் மிகவும் க்ளோஸாக இருக்கிறார்கள். சில மேன்கைண்டோட அவர்கள் டிஸ்கவரி மக்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஹெல்ப் செய்தார்களா? டிஸ்கவரியுடைய மிகவும் கேபிட்டலிஸ்ட் இருக்கிறது. மேன்கைண்ட் சேர்ந்தவர்களோ அல்லது ஃபியூச்சரை சேர்ந்தவர்களோ அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஹெல்ப் செய்தார்களா? அப்படி எதுவும் இல்லை. சொல்ல வந்த விஷயம் என்னென்றால் எல்லா குட் ப்ராக்டிசஸும் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ். அதெல்லாம் இன்சைலோஸ். வெவ்வேறான டிவிஷன்ஸ் வெவ்வேறு ஆக்டிவிட்டிஸை செய்கிறார்கள். அதாவது ஒரு சென்ட்ரல் பாலிசியாக, அதாவது சென்ட்ரல் ஆர்கனைசேஷனாக அந்த பாலிசி சப் டிவிஷன் செய்தால் அப்படி ஒரு ப்ரோக்ராம் இல்லை. அதுதான் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ராப்ளம். இரண்டாவது பேசிக் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரே ப்ராடக்ட் 2 டிவிஷன்களிலும் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தால், ஒரே மாலிகூலில் 2 ப்ராடக்ட் இருந்தால் அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் வெறுப்பு இருந்தது, காம்படிஷனும் இருந்தது. அதுதான் ஒரு ராங்கான, அது மிஸ்டேக் என்றும் சொல்லலாம் ஹெட் ஆஃபீஸிலிருந்து. ஏனென்றால் ஹெட் ஆஃபீஸும் இப்படித்தான் யோசித்தது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்த்தோம். இதில் அதை நாங்கள் கரெக்ட் செய்ய விரும்பினோம். இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பார்த்து நாங்கள் ஒரு முடிவில் உள்ளோம். அதாவது என்னவென்றால் ஜர்னி ஆஃப் கிரியேட்டிங் சம்திங் சென்ட்ரலைஸ்ட். அதாவது எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கிறதோ டாப் டவுன் ஆக வேண்டும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய எக்ஸாம்பிள். ஏதாவது ஏரியாவுக்குள்ளே ஒரு டிவிஷனில் ஒரு கான்ஃபரன்ஸ் செய்தோம் பர்டிகுலர் பீடியாட்ரிக் டாக்டர்ஸ்களோடு. அதன் 15 நாட்களுக்கு பிறகு அதே ஏரியாவில், அதே நகரத்தில், அதே டாக்டர்களை வைத்து இன்னொரு டிவிஷனை உருவாக்கினோம். இப்போது இமேஜின் செய்து பாருங்கள், எப்படி உங்கள் கஸ்டமர் விடுவார்கள் உங்களை? எப்படிப்பட்ட கம்பெனி, எப்படி இவர்கள் வேலை செய்கிறார்கள்? இவர்களுக்கு தெரியவே இல்லை. இவர்கள் இணைந்து வேலை செய்திருந்தால், ஒன்றாக வேலை செய்திருந்தால் இவர்களுக்கு நன்மைகளும் கிடைத்திருக்கும். சில இடங்களில் ப்ராப்ளம் இப்படியும் இருக்கிறது. ஆன்டிபயோட்டிக், அதன் ஒரு ஸ்ட்ரென்த் டிவிஷனிடம் இருந்தது, இரண்டாவது ஸ்ட்ரென்த் இன்னொரு டிவிஷனிடம் இருந்தது. டாக்டரிடம் சென்றால் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் எங்கே? அவர்கள் சொல்வார்கள் தெரியாது என்று. இதை போல
நான் சொன்னால் காம்படிஷன், அதாவது நெகட்டிவ் காம்படிஷன் ப்ரிவெயில், இது மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது. அது வேண்டாம் என்று நாங்கள் நினைத்தோம். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. பழைய ஃபார்முலாவான பழைய வழிமுறையான இது மேன்கைண்டில் சொன்னார்கள், சார் நான் மேன்கைண்ட் மட்டுமே ப்ரொமோட் செய்வேன் என்று. டிஸ்கவரி செல்ல மாட்டேன், புதிய டிவிஷன் செல்ல மாட்டேன், புதிய ஸ்டேட் செல்ல மாட்டேன், புதிய ஏரியா செல்ல மாட்டேன். இப்படி பிரச்சனைகள் ஆரம்பித்தன. ஒரு கம்பெனி ஒரு எல்லா அருமையான பிளானையும் கொண்டு வந்தபோது 20K டிவிஷன்ஸ் இன் ஹிஸ் சென்டர், ஒரு ஹெட் ஆஃபீஸில், அந்த ஹெட் ஆஃபீஸில் கொண்டு வந்து அந்த பாலிசிஸை பர்குலேட் டவுன் செய்து மேக் ஷூர் அந்த ப்ராக்டிசஸ்கள் நாங்கள் அப்ளை செய்தோம், எக்ஸிக்யூட் செய்தோம். ஆல் 28 டிவிஷன்ஸ். எந்த கற்றல் என்றாலும் திஸ் இஸ் வாட் பேசிக்கலி ஹேப்பன் இன் ஃபியூச்சர். எவ்வளோ நாம் கற்றோமோ, எவ்வளோ நல்ல விஷயங்களை கற்றோமோ அதை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் ஹெட் ஆஃபீஸுக்கு. மேக் ஷூர் ஆல் divisions are following those universal policies. அது இன்சென்டிவாக இருந்தாலும் சரி, அது மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, அதாவது எந்த ஒரு போர்டிலும் டாக்டர்ஸை கொண்டு வருவதாலும் சரி, அல்லது ஒரு சிஎம் போர்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நாங்கள் டிசைட் செய்தோம். அதாவது கடந்த அப்ராக்சிமேட்லி 15-16 மாதங்களில் நாங்கள் நிறைய சேஞ்சஸ்களை பார்த்தோம். மேன்கைண்டில் தவறான பிராக்டிசஸ்களை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். இன்எஃபிஷியன்ட் மக்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு நாங்கள் கூறினோம். நிறைய லீடர்கள், நிறைய மக்கள் இதில் பிளேஸ் செய்யப்பட்டார்கள். இன்டென்ஷன் என்னவென்றால், முதலில் நாங்கள் நினைத்தோம் அவர்கள் சேஞ்ச் ஆகிவிடுவார்கள் என்று. ஆகவில்லை என்றால் அவர்களை சேஞ்ச் செய்தோம். அது முடிந்தது. இப்போது அதிகப்படியான லீடர்ஸ் வெவ்வேறு விதமான கம்பெனிஸில் இருந்து ஹெட் ஆஃபீஸிற்கு கூட்டி வந்தோம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் அங்கு அப்ளை செய்தோம். அதற்கான உதாரணத்தையும் கூறுகிறேன். எங்களுக்கு மெடிக்கல் ரேப் இருந்தபோது எனக்கு ஒரு நண்பன் சொன்னான், அதாவது இப்போது எங்களுக்கு கம்பெனி இருக்கிறது, கம்பெனி சொல்ல முடியாது, அந்த கம்பெனியில் சவுத்துக்கான ஒரு ஹெட் வருகிறார். அவர் மீண்டும் என்னிடம் கூறினார், இப்போது பாரு, இருக்கும் எல்லா சவுத் மக்களும் சில கம்பெனிகளில், அதாவது அவர்கள் பிரசிடென்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் எல்லாம் ஆகிவிடுவார்கள். அப்படியே ஆனது. ஒரு விதமான ஒரு இமேஜ் கிரியேட் ஆனது, அதாவது சவுத் மக்களுக்கு மட்டுமே முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் என்று. இந்த விஷயம் என்னுடைய மனதில் எப்போதும் இருக்கும். அண்ட் அதுதான் ரீசன் மேன்கைண்ட் ஹெட் ஆஃபீஸ் நாங்கள் முடிவு செய்தோம். நாங்கள் இந்த விஷயத்தில் மிக மிக காஸ்மோ கைண்ட் ஆஃப் கம்பெனி. இந்த கம்பெனி எதை குறிக்கிறது என்றால், எல்லா மாநிலத்தவருக்கும். ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய கம்பெனியில் நார்த்திலிருந்து அதிக பேர் இருந்தார்கள். இப்போது ஈஸ்டிலிருந்தும் நிறைய பேர் இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் இருந்தும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் அடுத்த லெவலில் என்ன செய்கிறோம் என்றால், சவுத்திலிருந்து, அதாவது தெற்கு பகுதியிலிருந்து, தமிழ்நாடு அல்லது கர்நாடகா அல்லது ஆந்திர பிரதேசம், அங்கு இருக்கும் ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் இருக்கிறது அல்லவா, ஹெட் ஆஃபீஸில் அபி ஸ்ட்ராங்காக செய்கிறோம். ஒரு கம்பெனியிலிருந்து எல்லா மக்களையும் பெறவில்லை. நிறைய பேர் சன்ஃபார்மாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், ஆல்கேமிலிருந்தும், சிப்லாவிலிருந்தும், அபர்ட்டிலிருந்தும், மேலும் டிஃப்ரெண்ட் இடங்களிலிருந்து டிஃப்ரெண்டான மக்கள் வந்திருக்கிறார்கள். இது அப்படி இல்லை, ஒரே கம்பெனியின் மக்கள் அதிக பேர் வந்து விடுவார்கள். இது கிளியராக இருக்கிறது, லவுட் மெசேஜாக இருக்கிறது அவுட் சைட் வேர்ல்டில் இருந்து, மேலும் மேன்கைண்டில் இருந்தும். அதாவது நான் உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறார்கள், கேட்கிறீர்கள் அல்லவா? இந்த விஷயங்கள் நான் வெறுமனே சொல்லவில்லை. எவ்ரிடே ஐ ஸ்பீக் அபவுட் தட். தினமும் நான் சொல்கிறேன், ஐ வாண்ட் லாட் ஆஃப் சவுத் இந்தியன் பீப்புள் அட் ஹெட் ஆஃபீஸ் லெவல் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டை லீட் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஒரு சவுத் இந்தியாவின் ஃப்ளேவரை பெற முடியும். இப்போது டாப் டவுன் அப்ரோச்சுக்காக வேலை செய்கிறோம். கீப்பிங் பாட்டம் ஆஃப் இன் ஆர் மைண்ட், ஹார்ட், ஸோ தட் வி ஆல்வேஸ் ரிமைன் கிரவுண்டட் அண்ட் ப்ராக்டிக்கல். எந்த ஒரு கட்டத்திலும் கற்றுக்கொண்ட விஷயத்தை மறக்க மாட்டோம். அதில் நாங்கள் முடிவாக இருக்கிறோம். 2 விஷயங்களை பற்றி நான் பேச வேண்டும். அதிகப்படியாக நாம் படிப்போம், மனப்பாடம் செய்வோம், தியோரியில் இருப்போம், பிராக்டிக்கலாக பேச மாட்டோம். நான் உங்களுக்கு உதாரணம் கொடுக்கிறேன். அபவுட் யுவர் ஓன் இன்கம். இப்போது நாங்கள் ஒரு அருமையான ஃபேண்டாஸ்டிக்கான இன்சென்டிவை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதில் என்ஃபீல்ட் மோட்டார் பைக் இருக்கிறது, அதில் சுவிட்சர்லாந்து ட்ரிப் இருக்கிறது, ஃபாரின் ட்ரிப் இருக்கிறது, அதில் எக்ஸ்ட்ரா மைல்ஸ் இன்சென்டிவ் இருக்கிறது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறது. எனக்கு நன்றாக தெரியும், இன்சென்டிவ் கிரேட்டாக இருக்கிறது, அருமையான இன்சென்டிவாக இருக்கிறது. இதை உள்ளே போய் பார்த்தால் இப்படி எந்த கம்பெனியும் செய்யாது. இப்போது கத்தி பேசி கண்டென்ட்ஸை உருவாக்கி மக்களுக்கு மனப்பாடம் செய்ய வைத்தோம். இப்போது அவர்களிடம் கேட்போம், மெடல் எங்கு இருக்கிறது என்றால் அவர்கள் சொல்கிறார்கள், இது அவர்களுடைய தியரி. ஒருவேளை நான் உங்களிடம் கேட்டால், உங்களுடைய ஏப்ரல் மேலும் மேயோட சேல் முடிந்து விட்டது என்றால், ரைட், இப்போது இன்னும் 10 மாதங்கள் இருக்கின்றன, அடுத்த 10 மாதத்தில் எவ்வளவு சேல் செய்தால் உங்களுக்கு சுவிட்சர்லாந்து ட்ரிப் கிடைக்கும் என்று
எவ்வளவு சேல் இன் ப்ராடக்ட்ஸோடது செய்தால் உங்களுக்கு என்ஃபீல்ட் மோட்டார் பைக் கிடைக்கும் அடுத்த 10 மாதத்தில், மந்த் ஆஃப்டர் மந்த். உங்களுக்கு தெரியுமா, என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், மோர் தென் 60% பீப்புளுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. அவர்கள் கால்குலேட்டே செய்யவில்லை. இப்போது இந்த விஷயத்தை யார் கற்றுக் கொடுப்பார்? இந்த விஷயம் சுயமாக தெரிய வேண்டும் அல்லவா? இது ஒரு மிக டிஃபிகல்ட்டான விஷயமா? எங்களுடைய சூப்பர்மேனுக்குள்ளே ஒரு கால்குலேட்டர் இருக்கிறது. இதில் நீங்கள் கால்குலேட் செய்ய முடியும். ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு சார். கம்பெனி அது சேஞ்ச் ஆகிவிட்டது சார். கம்பெனி முன்பு இருந்தது போல இல்லை, அப்படி சொல்கிறார்கள் சார். கம்பெனி, நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, கம்பெனி அதை விட 10 மடங்கு சிறப்பாகிவிட்டது. அது மோட்டிவேட் செய்வதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மாடர்னைசேஷன் செய்வதாக இருந்தாலும் சரி, யார் தங்களுடைய வாழ்வில் முன்னேற விரும்புகிறார்களோ, வெற்றி பெற வேண்டுமோ, அவர்கள் உழைக்கத்தானே வேண்டும். இது பாசிபிள் கிடையாது. 3 மணி நேரம் வேலை செய்தால் நீங்கள் நெகட்டிவ் இன்சென்டிவ் பெறுவீர்கள் என்று, நீங்கள் இன்னும் கீழே செல்வீர்கள். நீங்கள் நெகட்டிவ் growth கொடுத்து உங்களுக்கு இன்சென்டிவ் வேண்டும், இது நடக்காது. அதெல்லாம் முடிவாகியது. மேலும் இரண்டாவது விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது விஷயம் நீங்கள் கால்குலேட் செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்பதை. திஸ் would be the norm, நியூ norm. உங்களுக்கு எல்லா மீட்டிங்கின் போதும் கேட்பார்கள், உங்களுக்கு அடுத்த 10 மாதத்தில், 9 மாதத்தில், 8 மாதத்தில் உங்களுக்கு எவ்வளவு சேல் செய்தால் எந்த இன்சென்டிவ் கிடைக்கும். இதுதான் நம்பர் 1 விஷயம். வெரி இம்பார்ட்டன்ட் திங். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நேரமாகும். இரண்டாவது விஷயம், மிகவும் முக்கியமான விஷயம். இப்போது வெறும் பேச்சால் மட்டும் வேலையாகாது. சிலர் நன்றாக செய்வார்கள், அவர்களை மோட்டிவேட் செய்ய வேண்டும். சார், மோட்டிவேஷன் குறைந்து விட்டது. ஒருவேளை உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருந்தால், ட்ரெண்ட் நன்றாக இருந்தால், வேகம் தெரிந்தால், மேலும் நீங்கள் சொல்வது அதை செய்து காட்டினால் உங்களை மோட்டிவேட் செய்வோம். உங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் மிகவும் அவரை திட்டிவிட்டீர்கள், நெகட்டிவ் ஆகிவிட்டார். கடந்த 6 மாதத்தில், 9 மாதத்தில், 1 வருடத்தில், 2 வருடத்தில் அவர்களை மோட்டிவேட் செய்து விடுங்கள். அது முடியாது. சீனியர் மேனேஜர்கள் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா மெடிக்கல் ராப்ஸும், ஒருவேளை உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருந்தால் உங்களை முன்னேற்றுவார்கள், நன்றாக இல்லை என்றால் உங்களுக்கு சொல்வார்கள் பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இல்லை என்று. ஏனென்றால் மேனேஜ்மெண்டை பொறுத்தவரை ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், இதை அனைவரும் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய, ஒருவேளை உங்கள் கீழ் 100 பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் 35% அவர்கள் சிறப்பாகவே செய்கிறார்கள். அதில் பாசிபிளாக இருக்கும் 25 to 30% பெஸ்டாக இருப்பார்கள், 15% சிறப்பாக இருக்கும். ரைட்? அதன் பிறகு ஒவ்வொரு டிவிஷனிலும், ஒவ்வொரு ஏரியாவிலும் 5 to 10% மக்கள் எப்போதுமே லெதார்ஜிக், டிராக் செய்து தேர் ஏரியா டவுன். நமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை மிக நன்றாக வேலை செய்தால், ஒருவேளை நீங்கள் எல்லோருக்கும் ஃப்ரெண்டாக இருந்தால் உங்களை யாரும் வெல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மோட்டிவேட் செய்ய வேண்டும், ப்ரொமோட் செய்ய வேண்டும், அப்ரிஷியேட் செய்ய வேண்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். All the leaders can do anything. This has been given, full power has been given to all the head. Leaders are at HO. நன்றாக வேலை செய்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். பணத்தை பற்றியோ இன்சென்டிவ் பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. யார் நன்றாக வேலை செய்கிறார்களோ 5% மக்கள் கீழே இருப்பார்கள். அவர்கள் நன்றாக வேலை செய்யவில்லை என்றால் அவர்கள் விட்டு வெளியேற வேண்டும் அல்லது சேஞ்ச் ஆக வேண்டும். அவர்களாகவே அதுதான் முடிவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் டாப் மக்களுக்கு முன்னேற்றினால், மேலும் பாட்டமை அக்கவுண்டபிள் ஆக்கினால், கேட்பீர்கள், டஃப்பான கொஸ்டினை கேட்பீர்கள். என்ன ஆகும்? மிடில் இருக்கும் மக்கள், மத்தியில் இருக்கும் மக்கள் மேல் பக்கமாக செல்ல முயற்சி செய்வார்கள், இம்ப்ரூவ் செய்ய முயற்சிப்பார்கள். மற்றொரு பக்கம் நீங்கள் சொல்வீர்கள், 100 பேர் இருக்கிறார்கள், எல்லாம் நல்லவர்கள் தான் சார், எதுவும் மோசம் கிடையாது, எல்லாத்தையும் மோட்டிவேட் செய்யுங்கள். நான் சொல்கிறேன், எல்லோரும் பாட்டம் பக்கம் செல்வார்கள். யார் மேன்கைண்டில் கடந்த பல ஆண்டுகளாக நடந்ததோ, எங்களுடைய மேனேஜர்ஸ், எங்களுடைய லீடர்ஸ், அவர்கள் என்ன முயற்சிக்கிறார்கள் என்றால், பாப்புலராக, குடி பாப்புலரிட்டி கண்டெஸ்ட் ஆகிவிட்டது எங்களுடைய லீடருக்கு மத்தியில். சார், எல்லாம் நல்லா இருக்குது சார், ரொம்ப உழைக்கிறாங்க, ரொம்ப முயற்சிக்கிறாங்க சார், இவங்களை விட முயற்சி பண்றவங்களே கிடையாது. நாங்கள் என்ன பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு மோசமான விஷயமும் நாங்கள் சிறப்பாக செய்தோம். ஸோ எங்களுக்கு தெரிந்தது, இவைகள்தான் புதிய நார்ம்ஸ் மேன்கைண்டில். நாங்கள் இதில் வேலை செய்வோம். மற்றொரு விஷயம், ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கிறது. மேன்கைண்ட் ஆல்வேஸ் வுட் ரிமைன் ஒரு பீப்புள் சென்ட்ரிக் கம்பெனி. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்காகவா? இல்லை, நல்ல மக்களுக்காக. எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காக எப்போதும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். யார் மோசமோ அவர்கள் நிச்சயம் மாற வேண்டும், அல்லது அவர்கள் கம்பெனியை மாற்ற வேண்டும். இது வெரி வெரி கிளியரான மெசேஜ். So I wish you all the best and good luck. மேலும் இந்த வீடியோவை நினைவில் வையுங்கள், இது மிக மிக முக்கியம். மிகவும் கிளியரான வார்த்தைகளில் நான் ட்ரை செய்தேன், எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்பட்டேன்.
உங்களுடைய முயற்சியை காட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆல் தி பெஸ்ட். பாபாய். See you. Good luck.